ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகா லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் வந்து பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனையும் இல்லங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல ஒரு செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணவே தூங்கிட்டு இருக்கக்கூடிய யூஜியை காணோம். எங்கடான்னு பார்த்தா அவன் நைட்டோட நைட் அந்த டிராகனை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா நாளைக்கு காலையில ஆனதும் டிராகன் அட்டாக் பண்றதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த டிராகன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அதனாலதான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நைட்டே அதோட கதையை முடிச்சிடலாம். அதே நேரத்துல நம்மளுடைய பேர் வெளியில வராம மறைச்சிடலான்னு தன்னை பத்தின விஷயம் மெயினா வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் அந்த டிராகனை கொல்லன்றதுக்காக கிளம்பி வேகமா வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல இல்லையா? அதனால கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லைம் மட்டும் ஒரு இடத்துல விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்லைம் எல்லாத்தையும் இவங்க கிட்ட வர வச்சுக்கிட்டான். ஏன்னா இவங்க கிட்ட என்னதான் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் டைரக்டா யூஸ் பண்ண மாட்டான். அது வல அந்த ஸ்லைம்ஸ் மூலமா தான் யூஸ் பண்ணுவான். அதனால தான் எல்லா ஸ்லைம்ஸையும் பக்கத்துல வர வச்சுட்டு இவன் யூஸ் பண்ண அந்த எல் ஃபயர் அட்டாக் இருக்கும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். இதை பார்த்தது ஸ்லைம்ஸ்லாம் அவ்வளவுதான் அந்த டிராகனோட கதை முடிஞ்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அந்த புகை எட்ட போனதுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சு டிராகனுக்கு எதுவுமே ஆகலன்னு. அதனால நம்ம கதை முடிஞ்சிடன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டிராகனும் யார் மேல கையை வச்சுக்கின்னு இது தன்னுடைய கொம்பு மூலமா வரக்கூடிய ஒரு லேசர் அட்டாக்கை யூஸ் பண்ணி வளைச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா நல்ல வேலை யூஜி கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேரியர் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். இதுல வேற இந்த டிராகன் இங்க இருக்கக்கூடிய மானா பவர் எல்லாத்தையும் உறிஞ்சி திரும்ப இது வளர்ந்துகிட்டே இருக்குது. அதனால இதை பார்த்துட்டு யூஜி கிட்ட சொல்லவும் இது எரோட இது வளர்ந்துகிட்டே இருக்குது எப்படா சமாளிக்கிறதுன்ற மாதிரி பார்க்கும்போது தான் என்கிட்ட அது இருக்குல்லன்ற மாதிரி ஃபாதர் இவங்க கிட்ட கொடுத்த அந்த கத்தி இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால இதை எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே இதை வச்சு அதை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க இவனுடைய ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அட பாவி தம் துண்டு கத்தி வச்சுட்டு அதை போட்டு தள்ளாட பாக்குற இதெல்லாம் முடியாத காரியம் யூஜி இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா கடுகு சிறுசானாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த கத்தியுடைய பவர் ஓவரா இருக்குதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு அதோட கதையை முடிக்க போறேன். அதனால இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்க போலான்னு சொல்லிட்டு செம வேகமா அந்த ஸ்லைமி உல்ஃபையும் கூட்டிட்டு ஓடி வர இந்த டிராகன் இவங்களை பார்த்துட்டு ஏ புள்ள பூச்சிங்களா எங்க வர பாக்குறீங்க செத்து போங்கன்னு இதோட லேசர் பவர் வச்சு திரும்ப அட்டாக் பண்ண இந்த தடவை யூஜியால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்த டிராகனுடைய பவர் இருக்க அதிகமாகுதுன்றதுனால இவனுடைய ஷீல்டு சுத்தமா தாங்க மாட்டேங்குது. அதுக்கேத்த மாதிரி தான் கரெக்டா அது உடைய போற நேரத்துல இவன் கீழே வந்து சேர்ந்துட்டான். ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டிராகன் சும்மா இருக்குமா உன நான் விட மாட்டேன் திரும்ப இது லேசர் யூஸ் பண்றதுக்கு பதிலா தன்னுடைய அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணி ஒரே அடியா போட்டு தள்ளில அதை யூஸ் பண்ண பாக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம யூஜி தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைமை தூக்கி போட்டு ஒரு மேஜிக்கல் மூலமா ஒரு பெரிய பேரியர் கிரியேட் பண்ணவும் அதோட அட்டாக் ஒரு அளவுக்கு தடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல அந்த டிராகன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் செம வேகமா அந்த டிராகனுக்கு கீழே ஓடி வந்துட்டான். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரமா கீழே இருக்கிறத பார்த்து அட்டாக் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் ரொம்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அட்டாக் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்லைம் ஷோ எப்பா அது டிராகன் ஒரு 50 மீட்டர் மேல இருக்குது எப்படி பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இவன் கொஞ்சம் கூட கவலையே படாம ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு டக்குனு தன்னுடைய மேஜிக் மூலமா ஜம்பிங் மேஜிக் யூஸ் பண்றான். இது மூலமா இவன் இன்னொரு இடத்துல இருந்து சரியா ஒரு 20 மீட்டர் அழகா ஜம்ப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு மேல போகணும்னா ஃப்ளோர் மேஜிக் தேவை இல்லையா? அதனால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலான்னு ஃப்ளோர் மேஜிக்கையும் ஜம்பிங் மேஜிக்கையும் யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியா மேல வந்து அட்டாக் பண்ற லெவலுக்கு வந்துட்டான். ஆனா இந்த நேரம் இவனை பார்த்துட்டு மவனே எங்க வர செத்தடான்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆனா இதுக்கு நம்ம யூஜி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சிருக்கான். அதாவது ஒரே ஒரு ஸ்லைம் மட்டும் தனியா விட்டுருப்பா இல்லையா? அந்த ஸ்லைமை வச்சு தூரத்துல இருந்து ஒரு அட்டாக் பண்ணவும் இது அந்த பக்கம் திரும்பி பார்க்க யூஜி இதுதான் உனக்கான டைம் போட்டு தாக்குன்னு ஒரே ஜம்ப்ல இவனுடைய கையில வச்சிருக்கக்கூடிய கத்தியை வச்சு இதோட கண்ணு குத்துனது மட்டும் இல்லாம எல்ஃபயர் ஆர்டிமஸ்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணவும் இந்த டிராகனுடைய கண்ணு அப்படியே வெடிச்சு சதுரி கீழே விழுந்துருச்சு. அதனால இதை பார்த்துட்டு அவன் முடிஞ்சு இதுக்கப்புறம் அது வாழாட்டாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மவனே நான் என்ன சாவுலடான்னு வாழை வச்சு திரும்ப ஒரு அடிக்கவும் 10 பாச்சு சேவரை உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஆனா நல்ல வேலை அது அடிக்க போது ஒரு செகண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால ஒரு பேரியரை போட்டு ஒரு அளவுக்கு தடுத்துக்கிட்டான். ஆனா இன்னும் ஒரு அட்டாக் மட்டும் அந்த டிராகன் இவனை பார்த்து பண்ணுச்சுன்னா இவன் பரலோகம் போயிடுவான். ஏன்னா அது அடிச்ச ஒரு அடிக்க இவனுடைய முக்காவாசி எம்பி காலி ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்ணுவேன் தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே நான் என்னதான் ஷீல்ட போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஷீல்ட் ரொம்ப நேரத்துக்கு தாங்காதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிராகனும் கரெக்டா எங்க இருக்கிறன்றத கண்டுபிடிச்சிட்டு தம்பி உனக்கு என்ன தைரியம் நான் கண்ணியை நோண்டி விட்டுருப்பேன் இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்கடு. இது திரும்ப அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்றதுக்காக ரெடியாக இவனு ஒரு 10 லேயர் போட்டு எப்படியே தப்பிக்கலான்னு ஷீல்ட் எல்லாம் போடுறான். ஆனா என்ன பண்றது இதோட அட்டாமிக் பிரத்துக்கு முன்னாடி இவனோட ஷீல்ட் தூசு மாதிரி உடைஞ்சு போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனுடைய பவர் லெவல் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குது. அதனால எல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்றது யோசிக்கும் போது தான் இவனுக்கு டிவைன் ஸ்ட்ரைக்னு இவங்க கிட்ட ஒரு பவர் இருக்குதுன்ற விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால எனக்கான ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் இது இன்னைக்கு சின்ன பின்னமாக்கிறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த டிராகனும் இந்த பிரெத்தை கொஞ்சம் நிறுத்தி இருக்கும். இந்த டைம் இவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணி டிவைன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண இந்த டிராகனுக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான டிராகன்றதுனால ஒரு அளவுக்கு அப்படி இப்படி தடுமாறி எழுந்துகிட்டு இருக்க இவன் இதை விட கூடாது இப்பவே நம்ம கொண்டாகணும்னு உருஃபில வர வச்சு நம்ம சீக்கிரமா கிட்ட போகணுன்ற மாதிரி சொல்ல இதுவும் கவலைப்படாத நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பக்கத்துல கூட்டிட்டு போறேன்னு செம்ம வேகமா கூட்டிட்டு இது பக்கத்துல வர இவனும் தன்னுடைய ஜம்பிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி கரெக்டா
அதோட கழுத்துல இந்த வாட்டி ஒரு இறக்கிட்டான். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இவன் யூஸ் பண்ண அந்த எல்ஃபை ஆல்டிமஸ்ன்ற அந்த பவர் இருக்கு இல்லையா, அதே பவர் திரும்பி யூஸ் பண்றான். ஆனா இந்த தடவை அந்த பவர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணாம ஒரு லயனா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆட்டோடைய கழுத்தை இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கரகரன்னு இதோட கழுத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு வெட்டவும் இதோட தலை துண்டா போய் அப்படியே இந்த இடத்துல வெடிச்சு சதறிடுச்சு. ஆனா என்ன, அதுக்குள்ள இவனுடைய முக்காவாசி பவர் போயிடுச்சு இல்லையா. அதனால எப்பா நீங்க சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியே சிட்டிக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்தன்ற விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சாகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக இந்த டிராகனுடைய ரத்தம் பட்ட இடம், அது வெடிச்சு சதறின இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஏதோ ஜிகினா கொட்டின மாதிரி அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் கண்டுக்காமலே இவன் போயிட்டான். இதனால மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இவனுடைய கதவு யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரானு வந்து பார்த்தா கிரையாடு தான். அதனால என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை என்ற மாதிரி கேட்க, எப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேற்றுக்கு நைட்டு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த விஷயம் இன்னைக்கு எதுவுமே நடக்காதாட்டுக்குப்பா. ஏன்னா ஃபாதர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து நேற்றுக்கு வந்து அந்த டிராகனை போட்டு தள்ளிட்டான். அதனால இப்ப வானமு கிளியர் அடிச்சு இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஃபாதரை காணோம், அவர் எங்க தான் போனாருன்னே தெரியல பண்ற மாதிரி சொல்லப்போம். இவனும் சரி ஓகே நான் வேணா அவரை தேடி பார்க்கட்டு பண்ற மாதிரி கேட்கிறான். ஆனா இல்ல வேணாம், அவரை தேடி பார்க்கறதுல அவர் விரும்ப மாட்டாரு, அவர் எங்க போனாலும் சீக்கிரமா வந்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் உன்னுடைய உடம்பு பாத்துக்க பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஏன்னா ஃபாதர் எப்படி யூஜிஎல் தான் அந்த டிராகனை போட்டு தள்ள முடியுன்றதை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இவன் தான் அந்த டிராகனை போட்டு தள்ளி இருப்பான். இவனை விட இந்த இடத்துல யாருமே பவர்ஃபுல்லானவங்க கிடையாதுன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால உடம்பு பாத்துக்க பண்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனை கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க நடக்கக்கூடிய பார்ட்டியில வந்து கலந்துக்கிறான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீனா லீசாவும் இவனை பார்த்துட்டு, தம்பி என்னப்பா அடுத்து நம்ம ஏதாவது பெரிய வேலைக்கு போலாமா, இல்ல வேற ஏதாவது செய்யலாமா, இல்ல நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்றது, எனக்கு இப்ப எதுவுமே தோணலையே, எனக்கு தோன்றதெல்லாம் சுத்தி பார்க்கணும் அவ்வளவுதான். அதனால நான் இப்ப இந்த டவுனை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பண்ற மாதிரி சொல்லப்போ இவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்வென்ச்சர் ஆயிட்டாலே இதெல்லாம் சகஜம் தான், நீ அடுத்தது எங்க போகணும்னு நினைக்கிறீ தாராளமா போ பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க கொஞ்சம் சோகமாயிட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, அடுத்தது எங்க போறது எனக்கு தெரியல, அதனால நீங்களே ஒரு இடத்தை சஜஸ்ட் பண்ணுங்களேன், அங்க போய் வேணா நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லவும் இந்த லீசாவை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குதுப்பா, அங்க போனீங்கன்னா உனக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா நீ இந்த சிட்டில வந்து அடிக்கடி சாப்பிடும் போது உன்னை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இந்த சாப்பாடு எல்லாம் பிடிக்காத மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதனால இங்க நீ சரியா வெஸ்ட் சைட நோக்கி ஒரு 2 நாள் நடந்து போனீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி வரும்பா, அந்த சிட்டில தான் இருக்கிறதுல பெஸ்டான சாப்பாடு கிடைக்குதா, அதனால நீ ஒரு வாட்டி அந்த சிட்டிக்கு போப்பான்ற மாதிரி சொல்லவும் டீனாவும் ஆமாமா நீ அங்க போறது நல்லதா இருக்கும், ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டுட்டு இவனும் சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க சொல்லி கேட்காம இருப்பானா, நான் தாராளமா போறேன், ஆனா இங்க வியடா சில விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையான்ற மாதிரி கேட்க இவங்க 2 பேரும் வியடா வீடுனா என்ன வார்த்தைன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இவங்க உலகத்துல அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்கவும் இவனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இந்த வான கலரா மாறினது அப்புறம் டிராகன் வந்தது அது எல்லாத்தையும் தான் நான் வியட்னு சொன்னேன்னு சொல்லவும் இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இங்க என்னதான் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அதனால உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அட்வென்ச்சர் வாழ்க்கையை நீ வீணாக்காத, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே நீங்களே இந்த அளவுக்கு தைரியமா இருக்கீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்புறதும் சரின்னு இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் இந்த இடத்துல யார்ட்டையுமே சொல்லாம இவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவனை அனுப்புறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல, ஏன்னா இவன் மூலியமா எக்கச்சக்கான பணம் சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் எப்பா யூஜி போடினா அப்படியே போயிட்டாதப்பா எப்பயாவது இந்த பக்கம் வந்துட்டு போன்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. இவனும் சரி சரி ஓகே கண்டிப்பா வருவன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எந்த ஒரு ஆபத்திலும் போய் மாட்டிக்க கூடாது பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக இன்விசிபிளா இந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்லைம் இவங்க கூடவே விட்டுட்டு கிளம்பிட்டான். ஆனா என்ன போற வழி முழுக்க இவனுடைய ஸ்லைம்ஸ் தான் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே சாப்பாடு நல்லா இருக்கும் அங்க போன்னு சொன்னாங்க இல்லையா, அதனாலதான் சாப்பாடு 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 எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இவனும் சரி ஓகே சீக்கிரம் போயிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த கிரையாடுன்ற ஒரு பொண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அவ டக்குன்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி யூஜி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்டதும் இன்னொரு அவ இப்படி கத்துறாளேன்னு பதற அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா இவ கீழே மோஞ்சி கிடக்கக்கூடிய டிராகன் மஷ்ரூம்ஸ் பார்த்துட்டு எப்பா பாத்தியா இது ரொம்ப விசேஷமான மஷ்ரூம்ஸ், இது நீ கொன்னல அந்த டிராகன் அதோடைய மானாவில இருந்து உருவானது, இதை வச்சு நம்மளால சில போர்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும், அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால இதை பிச்சு கொடுப்பான்ற மாதிரி கேட்க இவனும் இதுதானே வேணும் ஒரே சைடுல ஒரு பிச்சு கொடுக்குறாரு எல்லா ஸ்லைம்ஸையும் வச்சு பிச்சு கொடுத்துட்டான். அதனால இதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா உன்னால இதை பண்ண முடியுன்றதுனால தான் உன்ன இந்த இடத்துக்கு வர வச்சேன், அது மட்டும் இல்லாம இது நீ பிச்சு கொடுத்துருக்க இல்லையா அதனால உனக்கு சில போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இவ போர்ஷன்ஸ் செஞ்சு கொடுக்குறா. ஆனா என்ன இது கலரே மாறல, ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்குது, ஆனா இந்த மாதிரி கலர்ல இந்த போர்ஷன் இருக்காது, லைட் ரெட்லயும் லைட் ப்ளூ தான் இருக்கும், அதனால இந்த போர்ஷன் நான் தப்பா பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது தான் இவ அதிகமான மானா இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்ட விஷயம் இவளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால எப்பா இதை நம்ம கிளீன் பண்ணணும்பா பியூரிஃபிகேஷன் பண்ணா யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லப்போம் இன்னும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு என்ன பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் தானே தேவை, அதை நான் உருவாக்கி தரேன்னு இவனுடைய ஸ்லைம்ஸையே வேக வச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறா. ஏன்னா ஸ்லைம்ஸையே வாட்டர் கண்டென்ட் தானே ஆனது, அதனாலதான் இதுங்களை வேக வச்சு வாட்டர் கண்டென்ட் எடுத்து கொடுக்கவும் இதை யூஸ் பண்ணி இவ போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு கொடுத்துட்டா. இருந்தாலும் இவ யாரு எதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவ ஒரு தடவை ஆபத்துல இருக்கும்போது நம்ம யூஜி தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணி இருக்கிறான். அதாவது சில தற்கொலை பசங்களா இருப்பானுங்க இல்லையா, காட்டை அடிக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு அவனுங்களாம் வந்து இவளுடைய காட்டை மொத்தமாவே அழிச்சிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஃபாரஸ்ட் ஃபேரி, ஆனா அந்த காட்டையே அழிச்சதுனால இவ முடியாத நிலைமையில கிடக்கும் போது தான் யூஜி இவளை பார்க்கவும் சரி ஓகே இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தன்னுடைய ஸ்லைம்ஸ் உடைய பவரை யூஸ் பண்ணி இவளுக்கு கொஞ்சம் பவரை கொடுத்து எழுப்பி இருந்திருப்பான். ஆனா இவ
இவ எழுந்ததுக்கு அப்புறமேட்டு இவளுக்கே தெரிஞ்சிருக்குது இந்த இடத்துல நம்மள அந்த பவர் கிறிஸ்டல் வச்சு தான் லாக் பண்ணி இருக்காங்கன்னு. அதனால இந்த கிறிஸ்டலை பார்த்ததும் இது எப்படி வந்ததுன்னே தெரியல, இது வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காட்டுன்ற மாதிரி புலம்பவும் யூஜியும் பார்த்துட்டு சரி ஓகே இதை அழிச்சிட்டா சரியாயிடும்ல, இதை அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அடிக்கிறான். இப்போ நீ அடிக்கிறத விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட்னு அடிச்சதுனால இதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியில வந்திருக்கும். அதை பார்த்த உடனே தான் அடக்கடவுல என்னடா அது இவ்வளவு மான்ஸ்டர் வருதுன்னு இவன் ஒரு பேரியர் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி அதுல ஹெல்ஃபயரை வச்சு மொத்தமா இதோட கதையை முடிச்சுட்டு ஓகேப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமன்ற மாதிரி கேட்க இவன் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல எனக்கு நீ இவ்வளவு ஹெல்ப் பண்றக்கல இதுவே எனக்கு போதும்பா, அது மட்டும் இல்லாம என்ன உயிரோட கொண்டு வந்தல அதுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் தர போறேன், இதை நீ வேணானே சொல்லக்கூடாதுன்னு இவன் தன்னுடைய பவர் மூலமா ட்ரையாடு பூவை அதிகமா இவனுக்கு கொடுத்திருக்கா. சோ இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவன் ட்ரையாடு பூ எடுத்துட்டு வந்தது அப்புறம் இந்த பொண்ணு ஏன் ஹெல்ப் பண்ண வந்தான்றது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது மில்லிய வச்சிருந்தாங்கன்னா புரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு ஒரு வேலிடான ரீசனை கொடுத்து இந்த இடத்துல வர வைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்களாட்டுக்கு. இன்னத்த சொல்றது சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அப்படி ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவோம். சோ இந்த விஷயத்துல இந்த பொண்ணு நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சரிப்பா யூஜி நான் இந்த இடத்துல கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால உனக்கு தேவையான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சப்போஸ் உனக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடு நான் உனக்கு வந்து செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக இவனும் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ரொம்ப தூரம் போக ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக எக்கச்சக்கமான மூடு பண்ணில வந்துகிட்டு இருக்குது. இதனால யூஜி எல்லாம் மேப் ஸ்பெல்ல கூட யூஸ் பண்ண முடியாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறான். ஆனா கூடவே தான் நம்ம உல்ஃப் வந்திருக்காப்ல இல்லையா, அதனால ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எப்பா இந்த பக்கம் மனுஷங்க போன மாதிரி வாசனை தெரிஞ்சு பண்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே இந்த பக்கமே போலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இங்க ஒரு போர்டு உடஞ்சு போய் கிடக்குது, அதுவும் இந்த பக்கம் போகாதீங்கன்னு போட்டுருக்குது. ஆனா இதெல்லாத்தையும் கண்டுக்காம நம்ம யூஜி மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்க இவனுக்கு வீடு ஒரு கிராமம் வந்திருக்கும். அதை பார்த்ததும் பரவாயில்லையே நம்ம வந்துட்டோம் மாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு கொஞ்சம் வீடா இருக்குது. என்னடா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம்ல, அதுக்கு பதிலா இவங்களை பார்த்து ஹீன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை பார்த்தது என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்குது இதுதான் அந்த சிட்டின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். சடனா இந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டு தம்பி நான் தான் அந்த கிராமத்தோட தலைவர், நீங்க எங்க போகணுன்ற மாதிரி கேட்கவும் இவன் போக வேண்டிய சிட்டியோட பேரை சொல்ல இவரு ஒண்ணு என்னப்பா அது அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஏன் வந்த இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டது இல்ல சார் வரவே இல்லை ஒரு மூடு பண்ணியா இருந்ததா அதனாலதான் எந்த பக்கம் போறது தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன், அதனால உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்தா மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி கேட்கவும் இவரு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா இப்போதைக்கு நீங்க வந்துட்டல அதனால நாங்க கொடுக்குற அந்த சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போன ஒரு காஞ்சி போன பிரெட்டையும் வீணா போன ஒயினி கொடுக்க இவனும் சரி ஓகே சார்ன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த கிராமத்துல இருக்கவங்க ரொம்பவே வீடா பாக்குறாங்க. அதனால இதை பார்த்தது என்ன சார் இப்படிதான் பாக்குறாங்க மாதிரி கேட்க இவரும் அதுவும் அப்பா ஒண்ணும் இல்லப்பா எங்க கிராமத்துக்கு அதிகமா யாரும் வரமாட்டாங்க நீ இப்ப சடனா இங்க வந்துட்ட இல்லையா அதனாலதான் இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க மத்தபடி ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு சரி ஓகே சார் இதுக்கப்புறம் நாங்க இருக்க விரும்பல இங்க இருந்து நான் சிட்டி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் என்ன பார்த்து அந்த கிராமமே ஒரு மாதிரி இருந்துச்சு, அது உண்மையாவே கிராமம் தானா இல்ல செட்டப் பண்ற மாதிரி கேட்க யூஜி லைட்டா திரும்பி பார்த்துட்டு எனக்கு அந்த கிராமத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வேடா இருந்துச்சு, ஆனா இப்போதைக்கு நம்ம போற வேலை வேறன்றதுனால அதை பத்தி இப்ப நம்ம யோசிக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும் இன்னொரு பக்கம் இந்த கிராமத்துல அந்த தலைவர் இருக்காரு இல்லையா அவரு ஒரு கிறிஸ்டலுக்கு பின்னி நின்னுகிட்டு தலைவரே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்க எதுக்கு கவலைப்படாம நிம்மதியா உட்காந்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு இருங்க, நாங்க ஒரு 2-3 நாள்ல அந்த டிலைட் கார்டில இருக்கக்கூடிய டிராகன் கிரஸ் எடுத்துட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நம்ம ஆள போறோன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யூஜியோட உல்ஃப் ஸ்லைம்ஸும் மிலிட்டரி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு செம்மையா பயந்து போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இந்த காலத்துல நல்லா வெயில் அடிக்கும், ஆனா இவங்க இப்ப வந்திருக்கக்கூடிய சிட்டில எக்கச்சக்கமா பனி பெஞ்சிட்டு இருக்குது. அதனால இதை பார்த்ததும் என்னப்பா இதுதான் நம்ம வர வேண்டிய சிட்டியான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு தெரியல, பட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் போட்டு விடுங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்கலனா ஏன் பிடிக்கல என்னாச்சு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் மூலமா அடுத்து நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.